ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இப்போ பிஇடி டெஸ்ட்டுக்கான முடிஞ்ச உடனே நமக்கு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்து நமக்கு என்னென்ன கேட்பாங்க, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும், எவ்வளோ நாளில் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து கரண்டில் இருக்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம எல்லாருமே செக் பண்ணியிருப்போம். அந்த ஆன்சர் கீயில் வந்து நமக்கான ரா ஸ்கோர் வந்து எல்லாருமே நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரா ஸ்கோரை வந்து இனிமேல் செக் பண்ண முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இனிமேல் செக் பண்ண முடியும். நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து எவ்வளோ ரா ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோவில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இல்லை நான் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நமக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கொடுத்துருப்பீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் வந்து நீங்கள் என்சிசியாக இருந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட், இல்லை நான் 12th முடிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10th சர்டிஃபிகேட் வந்து நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். இந்த 10th சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் தான் இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்கள் வந்து வேறு எதுவுமே எப்படி இருந்தாலும் உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா தான் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் கொண்டு போகும்போது உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் எப்படி செக் பண்ணுறாங்க ஆதார் அட்டையில், அதே மாதிரி அதான் உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கண்டிப்பான முறையில் மேட்ச் ஆகணும். இந்த 10th சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே எடுத்த எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் வந்து 1 இயருக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 1 வருஷத்துக்குள்ளே எடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. எல்லா சர்டிஃபிகேட்டுமே அதாவது இடபிள்யூஎஸ் வந்து 1 இயருக்குள்ளே எடுத்துருக்கணும், ஓபிசி 3 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து நீங்கள் எப்போ எடுத்தாலுமே இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே இங்கிலீஷில் இருக்கணும். இடபிள்யூஎஸ் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதலே சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து தமிழில் இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் தான் இந்த எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டொமினிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை தான் இப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வரணும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மேக்ஸிமம் 10 days ஆகும். நீங்கள் வந்து அந்த டைமை வந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 10 days வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்சிசி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டா, பி சர்டிஃபிகேட்டா, சி சர்டிஃபிகேட்டா என்பதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்சிசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பான முறையில் கொண்டு போகணும்.
நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 12th ஆர் டிகிரி அதாவது ஹை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகணும். இல்லை நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எதுவுமே இந்த டாக்குமெண்ட் எதுவும் கொண்டு போக தேவை கிடையாது. நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். அதாவது மார்க் ஷீட் மட்டும் கொண்டு போனாலே போதும். 12th மார்க் ஷீட், டிகிரி ஓவரால் மார்க் ஷீட் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிறாப்புல இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து பிஇடி டெஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇடி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அப்ளை பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே மஸ்ட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடுங்க. அப்ளை பண்ண உடனே உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. லாஸ்ட் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். அதுவும் இந்த டாக்குமெண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுவும் டேட் வந்து நமக்கு வந்து குறிப்பிட்ட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2023 12வது மாதத்துக்குள்ளே நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. யாருமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இதுவுமே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லே சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலே இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் நீங்கள் வந்து இப்போ இருந்தே தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ஓரளவுக்கு சும்மா தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு வந்து நீங்கள் பிஇடி டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு வந்து இந்த குறைந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து இந்நேரம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பிஇடி டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பார்த்துக்கோங்க. மேபி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 1 வீக்கில் வந்து நமக்கு வந்து வர்றதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து தள்ளி போகிறதுனால நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் பிஇடி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன், அதாவது ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறதே கிடையாது. நீங்கள் 1 மந்த் 2 மந்த் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுனால உங்களுடைய உடம்பு வந்து குறைஞ்சி போகிறது கிடையாது. நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்டெமினாவோடு தான் இருப்போம். அதனால தான் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்குமே இந்த ரன்னிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று தான். நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் இந்த ரன்னிங் வந்து நீங்கள் வந்து இன்னும் 1 மந்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணலாம். மேபி ஃபஸ்ட்டு வீக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்துச்சு, அதாவது மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான கால் லெட்ரு வந்து உங்களுக்கு வந்து மே லாஸ்ட் வீக் விட்டுட்டு ஜூனில் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஜூன் லாஸ்ட்லேயுமே நடந்தாலுமே நமக்கு வந்து சந்தோஷம் தான். உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அதிக கவனம் வந்து செலுத்தலாம். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி எடுக்கணும், ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நமக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா பேர் நிறையா வீடியோ போட்டிருக்காங்க, அதுலேயே நீங்கள் செக் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு. நமக்கு வந்து ஆனுவல் பிளான் படி அக்டோபரில் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவுமே எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இப்போதைக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து இந்த 2024-25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபரில் கண்டிப்பான முறையில் வந்துடும். நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ட்ஸில் வந்து இப்போ நடந்து முடிந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ஷிஃப்ட்டு படி நம்மளுடைய ஷிஃப்ட்டு பேப்பரை வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ரிவிஷன் பண்ணிக்கோங்க.
வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.